பார்லிமெண்ட்ல மாற்றம் வரப்போகுது. ப்ரோ இது என்ன பயங்கரமா இருக்கு, பொட்டி சைஸ் பெருசா வாங்கிட்டே என்ன பார்லிமெண்ட்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா பார்லிமெண்ட்ல இதுவரை காலமும் திமுக காங்கிரஸ் எம்பிஸ்லாம் ஒரே இடத்துல உட்காந்து தான் பார்த்துருப்போம். ஒரு டீமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் பேசும்போது இந்த வேற்று கட்சியினருக்கான கூட்டணியில வேற்று கட்சி தானே அவங்க திமுக காங்கிரஸ். அவங்க பயங்கரமா பெஞ்சை தட்டி அவங்களை உத்வேகம் கொடுக்கறது, சூப்பர் சம பாயிண்ட் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது, பயங்கரமா கை தட்டி எதிர்கட்சியிலேருந்து யாராவது எழுந்துக்கிறாங்கனாக்கா ஏன்பா உட்காருப்பா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இனிமே பார்லிமெண்ட்ல டிஎம்கேவுக்காக காங்கிரஸும் காங்கிரஸ்க்காக டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது. சப்போர்ட் பண்றது ரேரஸ்ட் ஈவெண்ட்ல மேபி பாஜகவை டார்கெட் பண்றப்ப ஒன்னா செஞ்சுக்கலாம் போல இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, விஜய் அவர்களை பார்லிமெண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. கனிமொழி எம்பி இருக்காங்களே, இவங்க மக்களவை சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்குல்ல அதை மாற்றி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் புரியுதா? காங்கிரஸ் எம்பிஸ் இருக்கிற பக்கம் திமுக எம்பிஸை இனிமே பார்லிமெண்ட்ல பார்க்க முடியாது. இதைத்தான் இந்த கடிதம் மூலமா நாம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மாற்றம் வரும்னு பார்த்தா ஆஹா இப்பயே மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. அதுவும் டைரெக்டாக